வணக்கம் மக்களே, வெல்கம் பீப்பிள். நான் புலம்ப வந்து நிக்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. நம்மலாம் எதுக்கு வாழ்றோம், எதுக்கு சாவுறோம், எதுக்கு பிறக்குறோம், ஏன் அத பண்றோம், ஏன் இத பண்ண மாட்டோம், ஏன் போதும். ஒரு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. நான் மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன், நீயும் இப்படிதான் போல. சோ இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே கை வந்த கதையான ஓவர் திங்கிங் பத்தி தான் பேச போறோம். எஸ், ஓவர் திங்கிங் இட் இஸ். நம்ம மைண்ட்ல நிறைய கேள்வி, டவுட்ஸ், லைக் வாட் இஃப் क्वेश्चंस நிறைய வரும். அது நம்மள வெச்சு செய்யும். லைக் எப்படின்னா, வாட் இஃப் ஜாம்பி அப்போகலிப்ஸ் நடந்துச்சுன்னா, ஏலியன் இன்வென்ஷன் நடந்துச்சுன்னா, ஐயோ அவ்வளவுதான். அதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. நடக்க சான்ஸ் இருக்க சிச்சுவேஷன்ஸ், நடக்க வாய்ப்பே இல்லாத சிச்சுவேஷன்ஸ். சோ நடக்க சான்ஸ் இருக்க சிச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாப்போம். நமக்கு வந்து அரியர் வருது. எக்ஸாக்ட்லி, அரியர் உருவதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது வாய்ப்பே இல்லாத சிச்சுவேஷன்ஸ் வந்து டைம் டிராவல். இப்போதைக்கு அதுக்கு சான்ஸ் இல்ல, மேபி ஃபியூச்சர்ல அதுக்கு இருக்கு. அதான் நம்ம மைண்ட் எப்படிப்பட்ட மைண்ட்னா ரெண்டையுமே யோசிக்கும். நடக்க சான்ஸே இல்லன்னு தெரிஞ்சாலும் அத பத்தியும் யோசிக்கும். இப்ப நான் சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாப்பேன். வாட் இஃப் ஆக்சிஜன் இன் எர்த் ஸ்டாப்ஸ் ஃபார் 5 seconds, இல்லனா அந்த அட்மாஸ்பியர் லேயர், ஓசோன் லேயர் போயிடுச்சுன்னா 5 secondsக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் வரும்ல. அதெல்லாம் நிஜத்துல நடந்தா என்னடா ஆகும், சுனாமி வந்தா என்ன ஆகும், நான் இப்ப இந்த இடத்துல எர்த்குவேக் வந்தா நம்ம எப்படி எல்லாம் தப்பிச்சுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பேன். ஆமா, அதுவும் இந்த 2012 ஒரு படம் வந்துச்சுல, லைக் வேர்ல்ட் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த படத்துல எல்லாம் அது லிட்டரலி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு ஒஸ்டா யோசிச்சுட்டு இருப்பேன் உட்காந்து நானு. ஆமா, ஃபைனல் டெஸ்டினேஷன். ஐயோ ஏதாச்சும் நம்ம ஃபேன் கீழே உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த ஃபேன் நம்ம மேல உழுதா நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்பிளாஷ் ஆகி போகும், எப்படிலாம் ரத்தம் ஊத்தும். எனக்கு அந்த படம் பார்த்த டைம்ல ஃபென்ஸ் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும். ஐயோ ஃபென்ஸா அப்படின்ட்டு. அதான் ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து இருப்போம், அப்படியே ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் கண்ணுல படும், அதையே பாத்துட்டு இருப்போம் ஏதாச்சும் யோசிச்சுட்டு. அப்பதான் யாராச்சும் வந்து கூப்பிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படிம்பாங்க. நம்மளும் கூலா சிம்பிளா ஒண்ணுமே இல்லையே அப்படிம்போம். ஆனா ஆக்சுவலா என்ன யோசிச்சுட்டு இருப்போம்னா, நடக்கிறதுக்கு 0% ப்ராபபிலிட்டி எதுக்கெல்லாம் இருக்கோ அது நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆமா, இது சம்டைம்ஸ் எப்படின்னா, நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்துருப்போம்ல, கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம மைண்ட் ஆக்சுவலா வேற எங்கேயாச்சும் இருக்கும். ஆனா எனக்கு என்ன பழக்கம்னா, அவங்க நம்ம மைண்ட் எங்கதான் இருந்தாலும் அவங்க சொல்றதுக்கு நான் மண்டைய ஆட்டிக்கிட்டே இருப்பேன், உட்காந்து ஆட்டிக்கிட்டே இருப்பேன் டங்கு டங்குன்ட்டு. நான் ஆட்டுல அவங்க என்னன்னா, சரி இந்த பொண்ணு நல்லா கேக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு எனக்கு சொல்லி வச்சு அப்ரிஷியேட் வேற பண்ணுவாங்க. ஆனா என் மைண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். எக்ஸாக்ட்லி. யாராச்சும் பேசிட்டு இருக்கிறப்ப கூட தான், இப்ப யாராச்சும் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தான் இருப்போம் ஒழுங்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு நடந்ததை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க சொல்ல வரது விட்டுருவோம். அப்புறம் திரும்ப சொல்லுவோம், சாரி கவனிக்கல, திரும்ப சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு அதேதான். அதுவும் நம்ம எந்த மாதிரினா, நம்மளுக்கு முதல் தடவை சொல்லுவாங்க, காலையில விழுந்திருக்காது. அப்ப அப்படி கேட்போம். செகண்ட் டைம் சொல்லுவாங்க, அப்பயும் விழுந்திருக்காது. அப்படி கேட்போம். தேர்ட் டைமும் விழுந்திருக்காது. நம்மளால வேற வழி இல்ல, மட்டை ஆட்டிக்கிட்டு போயிட வேண்டியது. ஐயோ எனக்கு நிறைய நடந்திருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அப்ப ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட் இப்ப என்ன சொன்னாங்க. ஆமா, இந்த ஓவர் திங்கிங் வந்து சம்டைம்ஸ் எந்த மாதிரி ஆகும்னா, லைக் 3 AM வரைக்கும் முழிக்க வச்சிரும், நம்மள தூங்கவே விடாது. இந்த என்டையர் நைட் ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே கிடப்போம். லைக் நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்கு, நம்ம ஏன் பிறந்தோம், அந்த மாதிரி ஆரம்பிச்சு நம்ம ஃப்ரெண்டு செத்தா என்ன, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் எத்தனை நாள் கொண்டு இருக்கேன் தெரியுமா, இவ செத்தா இவளோட திங்ஸ் நம்மளுக்கு வந்துருமா, குடுத்துருவாங்களா, அப்ப இவ வந்து நம்ம எப்படி அழுவோம், நான் உட்காந்து ரிஹர்சல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஐயோ எப்படி அழுவணும்னு சொல்லிட்டு. இவ்வளவு மோசம் இல்லைங்க, நான் இவ்வளவு மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்ல. அதான் அதே மாதிரி நான் பேய் எல்லாம் யோசிப்பேன், இந்த பேய் கதை ஏதாச்சும் யோசிப்பேன். புதுசா நானும் ஒரு கதை உருவாக்குவேன். உருவாக்குறதுல நான் ஒரு புது சினிமா படமே எடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். எல்சியூ பத்தி எல்லாம் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது லியோக்கும் விக்ரமுக்கும் எப்படி சம்பந்தம் வரும், எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அந்த மூவில, ஐயோ தாங்க முடியலையே அப்படின்னு. ஆமா, லைக் ரோலெக்ஸ் லியோ நடந்தா எப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டு. ஆமா,
அதே மாதிரி தூங்காம யோசிச்சுட்டு இருப்போமா, அடுத்த நாள் என்ன யோசிப்பேன்னா தேவையில்லாம நிறைய விஷயம் யோசிச்சு முடிச்சுட்டு இருந்துட்டோமே, இன்னைக்காச்சும் ஒழுங்கா தூங்கணும், 8 hours ஸ்லீப் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உருப்படியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு அன்னைக்கும் தூக்கம் போயிடும். அந்த நைட்ல யோசிக்கிறதுல என்னன்னா, நம்ம பாஸ்ட்ல எப்பயோ ஒரு தடவை ஸ்கூல்ல அவமானப்பட்டது, அப்புறம் வந்து தேவையில்லாம மேம்கிட்ட திட்டு வாங்கினது, ரொம்ப முட்டாள்தனமா பண்ண விஷயம், அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். லைக் இது என்ன மாதிரினா, ஒரு லைக் வந்து ஆர்கியூ பண்ணிருப்போம், ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும் ஒரு 3 years முன்னாடி. அந்த ஆர்கியூமெண்ட்ல இந்த பாயிண்ட் சொல்லியா செம்ம வேலிடா இருந்திருக்குமே சொல்லிட்டு பாயிண்ட் எல்லாம் வரும் அந்த நேரத்துலதான். ரிலேட்டபிள். ஆமா, இந்த ஆர்குமெண்டே அப்படிதான். ஆர்குமெண்ட் பண்றப்ப நமக்கு அது எந்த பாயிண்டும் தோணாது. அதை பண்ணி முடிச்சுட்டு சண்டை எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து அதை பத்தி யோசிப்போம்ல, அப்ப அந்த பாயிண்ட் விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கும். ஆமா. அப்புறம் ஓவர் திங்கிங், அதாவது இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ப்ராப்ளம்ஸ் அவுட் ஆஃப் த ஒன்ஸ் தட் நெவர் எக்ஸிஸ்டட் இன் தி வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸ். லைக் அந்த பிரச்சனையே இருந்திருக்காது, நம்ம என்னென்னமோ எக்ஸாஜரேட் பண்ணி அதை யோசிச்சுட்டு இருப்போம் உட்காந்துட்டு. இந்த கோட்ல யார் சொன்னாங்கன்னு தெரியல, பட் சொன்னவங்க பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, பிரச்சனை கரெக்ட். நம்ம வந்துட்டு நம்மளே போதும், நம்ம வாயே போதும்ன்ற மாதிரி நம்ம ஓவர் திங்கிங்கே போதும் புது புது ப்ராப்ளம் வரதுக்கு. ஆமா, நம்ம மைண்ட் அதுவே போதும் நம்மளுக்கு, அதுவே நம்மள வச்சு நம்மள லைக் அணுவா நம்மள கொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம மைண்டே போட்டு நம்மள அணுவா கொள்ளும். ஆமா. லைக் இது என்ன மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் எப்ப ஆகும்னா, லைக் நம்ம ரியலா ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு சோலி முடிஞ்சு. நம்ம மைண்ட் நம்மள எந்த அளவுக்கு இது பண்ணோம்னா, லைக் ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டு நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்போம். அது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படி இப்படின்னு யோசிச்சு நம்மள சொல்ல வைக்கும், டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல வைக்கும். ஆனா அது நிறுத்தாது. அப்படி யோசி இப்படி யோசி அப்படி யோசி. ஐயோ, அப்படியே ஒரு எரிமலை மாதிரி வெடிக்க மாதிரிதான் இமேஜின் பண்ணுவேன். அதான் இப்ப நான் சொல்ல வந்தேன், our mind is just a problem erupting volcano. Exactly. அதாவது இப்ப யாராச்சும் ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அனுப்பிச்சிருப்பாங்க, லைக் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறமா கால் பண்ணு அப்படின்ட்டு. அவங்க எது நினைச்சிட்டு சொல்லிருப்பாங்களோ தெரியாது, சும்மா ஒரு ரெசிபி பத்தி கேக்குறதுக்கா இருக்கும், இல்ல நம்ம கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேக்குறதுக்கா சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நம்ம மூளை சும்மா இருக்குமா? இருக்காது. ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, உங்ககிட்ட பேசணுமா, இது கோவமான டோன்ல இருக்கா, நார்மல் டோனா, சேட் டோனா, அவங்க சொன்ன மெசேஜே வந்து நம்ம எல்லா டோன்லயும் படிச்சு பார்ப்போம். டிசப்பாயிண்டட், ஆங்கிரி, வேற என்ன, ஹாப்பி, சேட், எல்லா கைண்ட் ஆஃப் டோன்லயும் படிச்சு பார்ப்போம். ஆனா எக்ஸாக்ட்டா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்கும் அது. ஆமா, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா, ஐயோ என்ன ஆச்சு, நம்ம ஏதாச்சும் தெரியாம அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமா, ஃபீல் பண்றாங்களோ, இல்ல நம்ம மேல கோவமா இருக்காங்களோ, அப்படி இப்படின்னு தேவையில்லாததெல்லாம் யோசிப்போம்ல. ஆமா. ஆல்சோ ரொம்ப சில டைம் என்னன்னா, நம்ம எடுத்த டிசிஷனே வந்துட்டு கரெக்டா தான் டிசிஷன் எடுத்தோமான்னு யோசிச்சிருவோம். இது வந்துட்டு பண்ணவே கூடாது. ஒருத்தவங்க லைக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், ஆனா எடுத்துக்கு அப்புறம் யோசிச்சா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் வரும். இப்பதான் ரீசெண்டா வந்து டான்ஸ் ஆடிஷன் நடந்துச்சு, ஓகேவா, எனக்கு கலந்துக்கணும்னு ஓகே ஆசை இருந்துச்சு, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா அந்த டான்ஸ் ஆடிஷனுக்கு முன்னாடி நாள் என்னன்னா, நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ ஒழுங்கா வராத மாதிரி உடனே தேவையில்லாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிராக்டிஸ் பண்ணாமே இருந்திருக்கலாமோ, வந்து டான்ஸ் ஆடிஷன் போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மள வந்துட்டு சிரிப்பாங்களோ பார்த்து, ஒருவேளை டான்ஸ் ஆடிஷன்ல செலக்ட் ஆகலன்னா, ஒருவேளை ஆனா அப்படி இப்படின்ட்டு தேவையில்லாம யோசிச்சேன். ஆமா, அது எப்பவுமே நம்ம ஹியூமன்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு போல. ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா 1000 தடவை யோசிப்போம் உட்காந்து. முன்னாடியே யோசிக்கிறவங்க இருக்காங்க, ஆனா எடுத்தது யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி சொல்லணும்னா நானும் அப்படிதான். இப்ப கூட வந்து ஏண்டா அங்க போய் சேர்ந்தோம், ஏண்டா ஏண்டா ஏண்டான்னு நான் என்ன மட்டும் இல்லாம என் சுத்தி இருக்கவங்களையும் போட்டு யோசிச்சு வச்சு. அப்படியா? எக்ஸாக்ட், சேர்த்தீங்கல்ல, நானே போய் விழுந்துட்டேன். நானே போய் விழுந்தது என்னால தாங்கிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். அதுதான் பிரச்சனை. எல்லாரும் சொல்றாங்க, சரி இதுக்கு மேல என்ன பண்றது, குரோ ஆக பாருன்னு சொல்லாத ஆள் இல்ல. ஆனா நம்ம மைண்ட் என்ன, ஓவர் திங்க். 3 மணி 4 மணி 5 மணி வரைக்கும் முழிக்க வச்சு நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதா நம்ம வேலை. எப்படின்னா பிரசன்ட் அப்படியே ரூயின் பண்ணிட்டோம். நம்ம மைண்ட் சொல்லும், லைக் நீ அதை பண்ணிட கூடாது தெரியுமா அப்படின்னு கேட்கும். தெரியுமே, என்ன பண்றது, அதான் பண்ணிட்டோமே, இதெல்லாம் அப்ப சொல்லாம இப்ப வந்து சொல்ற, அதான் பண்ணிட்டோமே, அவ்வளவுதான். கடைசியில
இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு முடி கொட்டுறதும் ஸ்ட்ரெஸ் வரதும் மென்டல் ஹெல்த் ரூயின் ஆகுறது. முடி கொட்டுறது 100%. ஐயோ ஆமா, எப்படி இருந்த முடி 10th எப்படி இருந்த முடி இப்ப எப்படி இருக்கு வந்து பார்த்தாதான் தெரியும். ஆமா, தேவையில்லாம கரெக்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு மைண்ட் இப்ப சொல்லுது. அதுக்கு ஒரேடியா ஆமா பண்ணிட்டேன் என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாதுல்ல மூடிட்டு படிச்சு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சொல்லாது இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கோம் உட்காந்து எல்லாத்தையும் வந்து. அதான் ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அவ்வளவுதான், அன்னைக்கு தூக்கம் போயிடும். அதுக்கு வந்து ஒரு எண்டே இல்ல, கமா போட்டுக்கிட்டே இருக்கோம் உட்காந்து லைஃப் ஃபுல்லா. ஆமா, ஆக்சுவலி நமக்கு நிஜமாவே சொல்யூஷன் வேணும்னா ஒருத்தவங்க கிட்ட போய் பேசணும். அதாவது இப்ப எனக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நான் அதையே மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்காம யார்கிட்டயாச்சும் பேசணும். நம்ம அதை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதே மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம்ல, லைக் நம்ம வந்து சும்மா யோசிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம முன்னாடி எப்பயோ பண்ண தப்புக்கு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே நிஜமாவே ஃபீல் பண்ணுவோம். அப்ப வந்துட்டு நான் அந்த பர்சன் கிட்ட போய் சாரி கேக்குறதா கரெக்ட், ஆனா அத பண்ண மாட்டோம். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ நம்மள அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஆமா, அதே மாதிரி இப்ப எனக்குலாம் செம்ம கன்ஃபியூஷன் ஆகும். நான் வந்து 10th முடிச்சுட்டு 11th 12th அப்ப குரூப் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு. உலகத்துக்கே இருக்கும். ஆமா, காலேஜ்ல டிகிரி சூஸ் பண்றதுக்கு அது இதுன்னு போட்டு மண்டைய போட்டு குழப்பிட்டு அந்த மாதிரி கன்ஃபியூஷன்னா எக்ஸ்பர்ட்ஸ் யார்ட்டையாச்சும். ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம், ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல. ஐயோ, நம்ம கூட்டாச்சு அவங்க எல்லாம் வருவாங்க. சரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கதான் கேட்டுட்டு இருப்பாங்க. சாரி சாரி கைஸ், நாங்க வந்து உங்களை மீன் பண்ணல, அப்படி சில பேர் இருப்பாங்கல்ல அவங்கள சொல்றோம். ஆல்சோ இந்த ரெக்ரெட், அந்த தப்பா நீங்க பண்ணிட்டோம்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றது. ரெக்ரெட் இஸ் தி வொர்ஸ்ட் ஃபீலிங் எவர். ஆமா, லைக் அது வந்து ரொம்ப நம்மள வந்து ரொம்ப சாவடிக்கும், நம்மள வாழ விடாது. ஆமா, அப்படியே மூழ்கி அடிச்சிரும் நம்மள ஒரு சேட்னஸ்ல. ஆமா, அந்த டைம்லதான் வந்துட்டு அப்படியே யுவன் பாட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஏதாச்சும் ரொம்ப சோகமா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா யுவன் ட்ரக்ஸ். ஆமா, யுவன் ட்ரக்ஸ் ட்ரக் டீலரா இருக்கு அப்படி. ஆமா, அதே மாதிரி திங்கிங் டைம்லதான் நமக்கு ஐடியாஸே வராது. கரெக்ட் தானே? ஆமா, சுத்தமா வராது. எப்படின்னா வந்து லைக் ரைட்டரா இருந்தா லைக் ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒண்ணு இருக்கும்ல, லைக் வந்து ஐடியாவே வராது. அதுல நான் வந்து இருந்துட்டு ரொம்ப என்னோட இந்த அதோட பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா ஓவர் திங்கிங்க்கும் ரைட்டர்ஸ் பிளாக்கும் லிங்க் இருக்கும். ஓவர் திங்க் பண்றனால ரைட்டர்ஸ் பிளாக் வந்துருமா. ஐயோ, அதனாலயே வந்து எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக் வந்து நான் 2 வருஷமா எதுவுமே எழுதாம உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா நான் எப்படி எழுதுற ஆளே. அதான் ரொம்ப வந்து நாங்க யோசிப்போம், டாபிக் எல்லாம் யோசிப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் டிசைட் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். மைண்ட்ல ஒரு ஐடியாவும் வராது. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அப்படி வேற ஒரு பக்கம். ஒழுங்காதான் எழுதிட்டு இருக்கோமா இல்ல எல்லாரும் கடுப்பா இருக்கு என்னடா இவளுங்க மாத்தி மாத்தி ஏதோ சும்மா எழுதிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்களா. அதே மாதிரி கிளாஸ்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்பதான் ஐடியாஸ் வரும். அப்ப எடுத்து நம்மளால நோட்டும் பண்ண முடியாது. அப்புறமா அந்த ஐடியாவும் மறந்துடும். எனக்கு எல்லாம் நைட்டு சும்மா படுத்திருப்போம்ல, அதாவது these ideas come at the most inappropriate times. inappropriateனா inappropriate, அத நான் எதை சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆமா, நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நைட் தான் எனக்கு ஐடியா வருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என் பெட் பக்கத்துல ஒரு நோட் வச்சுட்டேன். அதாவது எனக்கு எப்பெல்லாம் நைட் ஐடியா வருதோ அந்த நோட் எடுத்து நான் எழுதிருவேன். அப்புறம் நான் காலையில எடுத்து பாக்கணும்னு நினைப்பேன், நான் பாக்க மாட்டேன். எனக்கு வந்து நைட்டு படுத்துட்டு தூங்க போற டைம்ல ஏதாச்சும் ஐடியா வரும். அத வந்து போன் கிட்ட போயோ இல்ல நோட்ல போய் எடுத்து அதை எழுதுறதுக்கு இல்ல டைப் பண்ணி டிராஃப்ட்ல போட்டு வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அப்புறம் காலையில ஆயிடும், அதையும் மறந்துரும். அதாவது என்னன்னா இதுதான், நம்ம ஓவர் திங்கிங் பண்ணாதான் அதுக்கு ஐடியாவே வராது. நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா விட்டோம்னா நமக்கே நம்ம மைண்டே நல்லா சொல்லும், நீ இப்படி பண்ணு நல்லா வரும் அப்படின்ட்டு. அந்த ஓவர் திங்கிங் ஒரு பிரச்சனை வந்து அது பிரச்சனையே இல்ல, நம்மளா உருவாகிக்கிற நம்மளா கிரியேட் பண்ணிக்கிற ப்ராப்ளம் அது நம்ம. ஆமா, அதனால ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் ஏகப்பட்ட பேர். இப்போ டிப்ரெஷன் போய் கேட்டா சும்மா சும்மா எல்லாரும் டிப்ரெஷன் தான் வருது. 9 year old kid லிட்டரலி சும்மா சொல்லல, லிட்டரலா நடந்தது. 9 year old kid போய் கேட்டா உங்களுக்கு எனக்கு அவ்வளவு டிப்ரெஷனா இருக்கு என்னன்னு கேட்டா ஹோம்வொர்க் அது குடுத்துருக்காங்க. அந்த டிப்ரெஷன்ற வேர்டு வந்து ரொம்ப வந்து இப்போ சேச்சுரேட் பண்ணிட்டாங்க. அந்த வேர்டு போட்டு அவனப்பாட்டான டிப்ரெஷன்ன்றா ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்கல்ல. அதான் அது ஆக்சுவல் மீனிங்கே வந்து அது லூஸ் பண்ணிடுச்சு இப்போ. ஆமா, கரெக்ட்.
அதே மாதிரி நம்ம இப்ப ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணணும்னா நான் என்ன திரும்ப பண்ணுவேன், வேற விஷயத்துல டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனா அது எனக்கு வந்து ஒரு டிராபேக்கா தான் முடிஞ்சுது. என்னன்னா நான் யோசிக்க கூடாது, வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போன் எடுப்பேன். ஆனா போன்ல வந்து நம்ம உருப்படியான விஷயமா பண்ண மாட்டோம். இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம், யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்படியே ஒவ்வொரு ஆப்பா போய் சுத்திட்டு வரும். ஆனா இது வந்து கெட்ட பழக்கம் தான். பட் நம்ம யோசிக்கவே நம்ம மைண்டுக்கு டைம் கொடுக்கலன்னா நம்ம ஓவர் திங்கே பண்ண மாட்டோம்ல. ஆமா, நம்ம ரொம்ப பிஸியா இப்போ நம்ம ஒரு டே ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து நம்ம போட்டு யோசிப்போம். இதுவே அந்த டே நம்மளுக்கு ரொம்ப ஹெக்டிக்கா ரொம்ப பிஸியா இருந்துச்சுன்னா நம்ம எதை பத்தியுமே யோசிக்க பண்ண மாட்டோம். நம்மளுக்கு டைம் இருக்காது, சொல்ல போனோம் நம்மளுக்கு எதுவுமே யோசிக்க டைம் இருக்காது. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பிஸி டேஸ் ஆர் தி பெஸ்ட்னு. அது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸ்டா இருக்கும். அது வந்து நான் வந்து எப்படி டைவர்ட் பண்ணுவேன்னா நான் புக்ஸ் படிப்பேன். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா புக்ஸ் படிக்கும் போது அந்த கண்டென்ட் என் மைண்ட்ல போவாது, வேற என்னமோ யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த டைம்ல படிப்பேன், அப்ப வந்து வேற மாதிரி அது என் மைண்ட்ல போய்க்கும். இது வினோதமா இருக்கே. ஆமா, நான் வந்து சாங்ஸ் கேட்பேன். அப்படியே டக்குன்னு ஏதாச்சும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவேன், மெலடியோ இல்ல ஏதோ ஒண்ணு. இல்லனா போய் எங்கேயாச்சும் ஒரு ஓரமா உட்காந்து ஏதாச்சும் மரத்தையோ இல்ல அப்படியே வானத்தையோ அப்படியே பாத்து நான் வந்து நிலாவை பாத்துட்டீங்களா வேவா அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருப்பேன், வைப் பண்ணிட்டு இருப்பேன். சோ இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பேசினதுல என்ன சொல்ல வரோம்னா, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஏன்னா அதனால நிம்மதியா தொலைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. யாரா என்ன தாண்டா சொல்றேன்.